அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ் ஆயில் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் யூஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் யூஎஸ் ஆயில் 2.92% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஆயில் ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு இன்வென்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதோட கண்டினியூஷன் எங்கே இருக்கும், ஒரு $72 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $80 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னைக்காச்சும் கொஞ்சம் ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவர் நைட்டில் ஓப்பன் ஆன யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் வந்து $77.10. ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து $77.16. கிட்டத்தட்ட நேற்று க்ளோஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வச்சிருக்கு. ஸோ அகைன் நேற்றோட ஹையை வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு $80 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸே ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான், ஒரு $80 தான். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஜோனில் தான் கொண்டு வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது யூஎஸ் ஆயிலில். ஸோ க்ரூட் ஆயிலும் சேம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றே சொல்லியிருந்தேன் நான், ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. ஸோ அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ 6326 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதை தாண்டி பிரேக் பண்ணி ஸோ ஒரு 6510 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ 6350 வந்ததுக்கு அப்புறம் ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு செல்லிங் சைடு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 17:15 ஒரு 5:15 மணிக்கு தான் ஃபார்ம் ஆனது. ஸோ ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக் பண்ணிட்டு ஸோ 6500 வரைக்குமே போயிடுச்சு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் 3.07% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலே பார்த்துருக்கோம். ஸோ க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்ல கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட், ஒரு சின்ன டார்கெட் வந்து 6550, ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து 6720 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6555, பிவோட் பாயிண்ட் வந்து 6440, சப்போர்ட் வந்து 6360. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மறுபடியுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. நேற்று எப்படி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனுச்சோ, ஸோ சேம் அதே மாதிரி தான் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே நீங்கள் பைக்கிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நேற்று க்ளோஸ் வந்து 6486. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதாவது நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா 6516. ஸோ அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கும். ஸோ அதோட டார்கெட் வந்து 6555 ஒரு ஷார்ட் டேர்ம். இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் டார்கெட் விடுறதா இருந்தால் 6555 ஒரு லாட் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் இன்னொரு லாட் வேணால் போட்டு 6600 வரைக்கும் நாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் டார்கெட் வந்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6555க்கோ இல்லை அதுக்கு மேலே போயிட்டு இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த இடத்துலையுமே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாதுங்க. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6600. ஸோ 6600 இந்த இடம் தான். ஆகஸ்ட் 1 ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6600லேருந்து 6300 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ 6600 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பை சைடு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட், ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். மேபி செகண்ட் ஹாஃப்ல 6600 போயிட்டு ஒரு ஈவினிங் டைம்ல இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 215 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் இப்போ புட் ஆப்ஷன் சைடோ இல்லைன்னா செல் சைடோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அவசரப்பட்டு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன்ல ஒரு அதை கீழே இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கொஞ்சம் செல்லிங் எடுத்து இந்த பிவோட் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மூணு கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகும்.
பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் இந்த க்ளோஸுக்கு மேலே இந்த ஹையை பிரேக் பண்ணால் பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் 6550, 600, 6600. ஸோ 6600 வந்ததுக்கு அப்புறம் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவசரப்பட்டு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிட்டோ இல்லைன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாலும் இந்த பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஸோ பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் அங்கேருந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த பிவோட்லேருந்து மார்க்கெட் மேலே வந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா 6440 440 இருந்தெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து தாராளமாக வந்து ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் யூஎஸ் ஆயிலோட ஒரு பொசிஷன் சைட். நீங்கள் ஒரு பிகினியர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த க்ரூட் ஆயில் மினியில் கூட போயிட்டு நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் சைடு வந்து வரலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பண்ணுறப்ப எப்போவுமே ஒன்று தான், ஸோ ஹோல்டிங் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். நல்ல ஒரு யூஎஸ் ஆயில் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே பாருங்கள். ஸோ வெறும் க்ரூட் ஆயில்னா க்ரூட் ஆயிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஸோ இது வந்து 24 hour சார்ட் இது யூஎஸ் ஆயிலுங்கிறது. ஸோ இதில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.